பொதுவா இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ல 18ல இருந்து 30 வயசுக்குள்ள இருக்கிறவங்க ஒரு சில ஆட்கள் எல்லாமே அவங்களுடைய விந்து சக்தியுடைய பவர் என்னன்றதே சிலருக்கு தெரியாததால அதை தேவையில்லாம வீணாக்குறாங்க. இந்த விந்து சக்தி பவர் அப்படின்றது நம்ம உடம்புல விந்து சக்தியும் உயிர் சக்தியும் ரெண்டுமே ஒண்ணுதான். சிலர் இந்த விந்து சக்திய அதிகமான சுகத்துக்காக ஆசைப்பட்டு அதை வீணாக்குறாங்க. இந்த விந்து சக்திய நம்ம முறையா சேவ் பண்ணி வச்சாக்க நம்மளுடைய ஆரோக்கியமும் ஆயுளும் கூடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு முன்னாடி வாழ்ந்தவர்கள் சொல்லியிருக்காங்க. நம்ம சாப்பிட்ற உணவு நம்மளுடைய வயிற்றுக்குள்ள இருக்கிற சிறுகுடல் பெருங்குடலுக்கு போகுது. அப்படி போற அந்த உணவு வயிற்றுக்குள்ள போயிட்டு நம்மளுடைய உடம்புல நல்லா டைஜஷன் ஆகி அது ரத்தத்துல கலந்து நம்மளுடைய உடம்புக்கு ஒரு சக்தியா மாறி நம்மளுடைய உடம்பையும் அதுல இருக்கிற உள் உறுப்பையும் நல்ல சக்தி வாய்ந்ததா இயக்க வைக்குது. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய உடம்பையும் உள்ளுறுப்பையும் நல்லா இயக்கிறதுக்கு இந்த சக்தி அதிகமா செலவாகுது. அப்படி செலவாகும் போது நம்மளுடைய உடம்பு எப்பவுமே சரிவர இயங்காது. இந்த மாதிரி நடக்கிறதுனால நம்மளுடைய உடம்புல அசதி ஆகிறதும் கை கால் வலி எடுக்கிறதும் நம்ம கிட்ட இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்தியை குறைக்கும். மேலும் நிறைய தொல்லையை நம்ம சந்திக்க வேண்டிய நிலைமை உருவாகும். இது மட்டும் இல்லாம ஒரு மனுஷன் நோய்வாய்ப்பட்டு இருக்கும் போதும் அவனுடைய உடல்ல இருக்கிற உறுப்புகள் எல்லாமே சரியான முறையில வேலை செஞ்சாலுமே அவனுடைய உடம்புல இருக்கிற அந்த விந்து சக்தி உற்பத்தி திறன் குறைஞ்சு போயிடுது. இது நம்மளுடைய ஆரோக்கியத்தையும் ஆயுளையும் குறைச்சிடும். ஏன்னா இந்த மாதிரி அடிக்கடி சுய அனுபவம் செய்யறதுனால அவங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியும் குறைஞ்சு வருது. அதனால நீங்க ஒரு நோயாளியா இருந்தாலும் சரி, இல்ல நல்ல வலிமை வாய்ந்தவங்களா இருந்தாலும் சரி, நம்ம விந்து சக்தியை அதிகமா வீணாக்காம இருந்தாலே நம்மளுடைய உடம்புக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தியும் அந்த நோயை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலும் நம்ம உடம்புலயே உற்பத்தி ஆகும். இதுக்கு ஒரு பழமொழியே சொல்லியிருக்காங்க, விந்து விட்டவன் நொந்து கெட்டான் அப்படின்னு ஒரு பழமொழியே நம்ம முன்னோர்கள் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. பொதுவா பருவநிலை மாற்றத்தினால பறவைகளும் சரி மிருகங்களும் சரி நோய்வாய்ப்பட்டிருக்கும் போது அது உறவு வச்சுக்கிறது இல்லை. எல்லா உயிரினங்களின் பிறவிகளும் தொடர்ந்து வாழையடி வாழையா இந்த பூமியில தொடர்ந்து வந்துட்டு தான் இருக்காங்க. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எந்த உணவா இருந்தாலும் பரவாயில்ல, அது நம்ம உடம்புக்குள்ள போயிட்டு ரசமா மாறி அதுக்கப்புறம் ரத்தத்துல கலந்து நம்மளுடைய தசை எலும்பு நம்மளுடைய மூளை இது எல்லாத்துக்குமே ஒரு ஆற்றலை தந்து நம்ம உடம்புல இருக்கிற உயிரணுக்களாகவும் உயிர் சக்தியாகவும் மாற்றம் பெறுது. இதை நம்ம முன்னோர்கள் பிரயாணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நம்மளுடைய விந்துனுடைய பவர் என்னன்னே தெரியாம அதை அதிகமா வீணாக்குறோம். அது எப்படி தடுக்கிறது, அதுக்காக நம்ம ஒரு 7 வழியை ஃபாலோ பண்ண போறோம். அது என்னன்றதை இந்த வீடியோ மூலமா நீங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் நான் சொல்ல வேண்டிய விஷயம் உங்களுக்கு ஃபுல்லா தெரிய வரும். நம்ம சேனலுக்கு இப்பதான் புதுசா வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் ஆன் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். நம்பர் 1, we need a good change in your lifestyle. நம்மளுடைய வாழ்க்கை முறையில நமக்கு ஒரு நல்ல மாற்றம் தேவை. நம்மளுடைய வாழ்க்கை முறையில டீனேஜ்ல இருந்து பெரிய வயசு வரை இருக்கிற ஒரு சில ஆட்கள் எல்லாமே அவங்களுக்கு ஒரு குறிக்கோள் இல்லாம ஏதோ பிறந்தோம் வாழ்ந்தோம் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்ற நினைப்புல சுத்திட்டு இருக்காங்க. அவங்களுடைய லைஃப்ல எந்த ஒரு லட்சியமே இல்லாம வாழ்க்கை போற திசையில நம்ம நோக்கி போறோம் அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நம்ம வாழ்ற இந்த வாழ்க்கையில நமக்கான ஒரு வாழ்க்கை முறையை நம்ம அமைச்சுக்கணும். அது எப்படின்னா, ஃபர்ஸ்ட் உங்களை பத்தி நீங்களே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்க லைஃப்ல என்னென்ன பண்றீங்க, நீங்க போற திசை கரெக்டா இருக்கா அப்படின்றத ஃபர்ஸ்ட் உங்களை நீங்க புரிஞ்சுக்கோங்க. இப்படி இந்த சமூகத்துல நீங்க வாழ்றீங்க அப்படின்றத நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பொதுவா ஒரு எக்ஸசைஸ் செய்யறதும் நம்ம உடம்புக்கு தேவையான ஒரு சத்தான உணவை சாப்பிட்றதும் அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு தேவையான தூக்கத்தை நம்ம உறுதிப்படுத்திக் கொள்ளணும். இந்த மாதிரி ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை நம்ம பராமரிச்சு வச்சுக்கிறதுனால நம்மளுடைய வாழ்க்கை சீரான முறையில உங்களை நீங்களே ஒழுங்குபடுத்தி கொள்றீங்க. அது மட்டும் இல்லாம நீங்க சுய இன்பம் பண்ணணும் அப்படின்ற நினைப்பை குறைக்கவும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நைட் டைம்ல நம்ம சீக்கிரமா தூங்குறது இதுக்கு ஒரு நல்ல பலனை தரும். இந்த மாதிரி வாழ்ந்தாதான் நம்ம நல்லபடியா வாழ முடியும் அப்படின்னு ஒரு குறிக்கோளை உங்க மனசுக்குள்ள பிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க அதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. உங்களுடைய வாழ்க்கை தரமும் மாறும். இந்த மாதிரி நீங்க சுய இன்பம் செய்யற நினைப்புல இருந்து முழுவதுமா நீங்க வெளியவும் வர முடியும். செகண்ட் 1, செல்ஃப் டிசிப்ளின் ட்ரைனிங். சுய ஒழுக்க பயிற்சி நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த சுய ஒழுக்க பயிற்சி இதை நம்ம எல்லோருமே ஃபாலோ பண்ணும்போது இந்த சுய இன்பத்துல ஈடுபடாம இருக்கலாம். நம்ம இந்த சுய ஒழுக்கத்தையும் மன உறுதியும் நம்மளால வளர்த்து கொள்ளவும் முடியும். நம்ம எப்பவுமே சலிப்புத்தன்மைக்கு ஆளாகாத மாதிரியும் உங்களை நீங்க தினசரி ஒழுங்குபடுத்துவதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்க. அந்த சுய இன்பம் அப்படின்ற எண்ணத்துக்கு எப்பவுமே நேரம் தராதீங்க. அதே போல அடிக்கடி நீங்க ஏதோ ஒரு வேலையில உங்களை நீங்க ஈடுபடுத்தி கொள்ளுங்க. அந்த சுய இன்பம் பண்றதால ஏதோ ஒரு வேலையில உங்களை ஈடுபடுத்தி கொள்ளுங்க. இப்படி ஏதோ ஒரு வேலையில உங்களை ஈடுபடுத்தி கொள்றதுனால அந்த நினைப்பே உங்களுக்கு வராம நீங்க செய்யற வேலையை நோக்கி உங்களுடைய மைண்ட் டிராவல் பண்ணும். அது மட்டும் இல்லாம அந்த சுய இன்பம் பண்றதுனால அதனால ஏற்படுற நன்மை என்ன, அது நிறுத்தாம இருந்தா அதனால ஏற்படும் ப்ராப்ளம் என்ன அப்படின்றத நீங்க உங்க மனசுக்குள்ளேயே நினைவுபடுத்திட்டே இருங்க. ஆனா இதுக்கு நேரமும் அதற்கான முயற்சியும் கண்டிப்பா தேவைப்படும்.
ஆனா விடாமுயற்சி இருந்து இதை நம்ம ட்ரை பண்ணா மட்டுமே இதுல இருந்து நம்ம முழுவதுமா வெளியே வர முடியும். தேர்ட் ஒன், ஆல்வேஸ் பி பிஸி. எப்பவுமே பிஸியா இருங்க. நமக்கு எந்த ஒரு வேலை இல்லாத போதும் வீட்ல எப்பவுமே நம்ம சும்மாவே தனிமையில இருக்கும்போது தான் இந்த மாதிரி நினைப்பு நம்ம மனசுக்குள்ள உருவாகும். பொதுவா இந்த மாதிரி எண்ணம் டீனேஜ் வயசுல இருந்து தான் ஆரம்பமாகுது. நம்ம தனிமையில இருக்கும்போது இந்த மாதிரி சுய இன்பம் பண்ற கவனத்திலிருந்து உங்களை திசை திருப்பக்கூடிய எந்த ஒரு வேலையிலும் உங்களை நீங்க முழுமையா ஈடுபடுத்தி கொள்ளுங்க. சொல்லப்போனா ஒரு பொழுதுபோக்காக ஒரு எக்ஸசைஸ் பண்றதும், நல்ல ஒரு புக் படிக்கிறதுக்கும், உங்க ஃப்ரெண்ட்ஸும் கூட சேர்ந்து நேரத்தை செலவழிக்க கத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு புது விஷயத்தை தேடி சர்ச் பண்ணி அந்த விஷயத்தை தேடி நம்ம போறதுக்கு உங்களை எப்பவுமே பிஸியா இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி நீங்க பிஸியா இருக்கிறனால உங்களுடைய எண்ணங்கள் அந்த சுய இன்பம் பண்ற நினைப்புக்கு போறதை முற்றிலுமா தடுத்துரும். உங்களை எப்பவுமே நீங்க ஒரு இடத்துல தனிமையா இருக்கிற மாதிரி உங்களை நீங்க இருக்க அனுமதிக்காதீங்க. ஏன்னா இது சுய இன்பம் செய்யற எண்ணத்தை தூண்டும். அந்த மாதிரி நீங்க தனிமையில இருக்கும்போது சுய இன்பம் பண்ற பழக்கம் உங்களுக்கு தானாவே வந்துடும். அதனால அதுக்கு டைம் நீங்க ஒதுக்காம எப்பவுமே உங்களை நீங்க பிஸியா இருக்கிற மாதிரி மாத்தி கொள்ளுங்க. ஃபோர்த் ஒன், ஸ்ட்ரெஸ் ஆல் த டைம். மன அழுத்தம். இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு நம்ம எல்லாருடைய மனசுக்குள்ளேயும் இந்த மன அழுத்தமும் ஒரு பதட்டமான சூழ்நிலையும் இல்லாம இப்ப யாருமே இல்லை அப்படின்ற நிலைமை உருவாயிடுச்சு. பொதுவா நமக்கு இந்த மன அழுத்தம் ஏன் வருது, இந்த பதட்டம் ஏன் வருது அப்படின்றத நீங்க நல்லா ஆராய்ஞ்சு அதை கண்டுபிடிச்சி அதை தடுக்கிறதுக்கு என்ன வழியோ அதை ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா இது பெரும்பாலும் நம்மள தனிமையில இருக்கணும் அப்படின்ற மனநிலைக்கு நம்மள மாத்திரும். நம்ம தனிமையில இருக்கிறனால நம்மள சுயன்பம் பண்ற பழக்கத்தை நமக்குள்ளே தூண்டும். இது மட்டும் இல்லாம நம்ம ஆழ்ந்த சுவாசம் செய்யறனாலையும், தியானம் செய்யறதும், யோகா பயிற்சி பண்றதும், அப்படி இல்லைன்னா ஏதாவது நினைவாற்றல் பயிற்சி செய்யும்போது உங்களை நீங்க முழுமையா அதுல ஈடுபடுத்தி கொள்ளுங்க. இது உங்களுக்கு இந்த மாதிரி விஷயத்திலிருந்து விடுபட உங்களுக்கு கை கொடுக்கும். நம்மளுடைய மனசு ஒருநிலைப்படுத்தி தியானம் செய்து இந்த மாதிரி பழக்கத்திற்கு ஒரு அருமையான அருமருந்தாகும். ஃபிஃப்த் ஒன், அவாய்ட் புரோனோகிராஃபிக் வீடியோஸ். அதாவது ஆபாச படங்களை பார்க்கறத தவிர்க்கணும். இப்ப இருக்கிற காலத்துல இந்த ஆபாச படம் பார்க்காம பெரும்பாலும் யாருமே இல்லைன்னு சொல்லலாம். இந்த ஆபாச படம் பெரும்பாலும் நமக்கு சுய இன்பம் செய்யக்கூடிய ஆசையை தூண்டும். இதுக்கு இந்த ஆபாச படம் ஒரு முக்கியமான காரணமா நம்ம சொல்லலாம். ஏன் முக்கியமான குற்றவாளி அப்படின்னு கூட நம்மளுடைய உளவியல் நிபுணர்கள் சொல்லியிருக்காங்க. முக்கியமா இந்த மாதிரி ஆபாச படம் பார்க்கறதுனால நம்மளுடைய இளைய தலைமுறைகள் பெரும்பாலும் பாதிக்கிறாங்க. அப்படி பார்க்கறதுனால நம்ம மேல சொன்ன விஷயம் எல்லாமே நம்ம வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்குது. இப்பெல்லாம் குறிப்பிட்ட வெப்சைட்ல இந்த மாதிரி ஒரு ஆடெல்லாம் வர்றது சகஜமாயிடுச்சு. அரைகுறையமா ட்ரெஸ் போட்டுட்டு வர ஆட் எல்லாமே நிறைய இருக்கு. இதை பார்க்கறதுனால உங்க மனசுக்குள்ள இந்த மாதிரி தேவையில்லாத எண்ணங்கள் தோணும். இதை தடுக்கிறதுக்கு நம்ம மனசுக்குள்ள ஒரு நல்ல விதமான எண்ணங்கள் நமக்கு வேணும். அது இல்லாம ஆபாச வலைத்தளத்தை ஃபில்டர் போட்டு அதை தடுக்க இப்ப டெக்னாலஜியும் வந்துடுச்சு. ஒரு குறிப்பிட்ட சமூக ஊடகங்கள்ல இந்த மாதிரி ஒரு ஆபாச படம் வருதுன்னா அது உங்க தோன்ற மாதிரி இருந்தா அந்த ஆப்பை டெலீட் பண்ணிடலாம். அப்படி இல்லாட்டி அதை லாக் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த ஆபாச படம் பார்க்கறத அவாய்ட் பண்ணுங்க. சிக்ஸ்த் ஒன், பாசிட்டிவ் ஆக்டிவிட்டீஸ். நேர்மையான செயல்பாடு. உங்களை பத்தி நீங்க ஒரு நேர்மையான சுய பிம்பத்தை உருவாக்கி வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சுய திருப்திக்காக சுயநலம் பண்றது தப்பு அப்படின்ற எண்ணத்துல இருந்து இது நம்மள குறைக்க உதவும். நம்மள யாரும் தப்பா நினைக்க கூடாது அப்படின்ற எண்ணத்தை உங்களுக்குள்ள நீங்களே ஒரு கட்டுக்கோப்பா உங்களை நீங்க வச்சுக்கோங்க. எப்படியாவது நம்ம இருக்கலாம், யாரு என்ன நினைச்சா என்ன அப்படின்னு நினைக்கிறத உங்களை புதகுலிக்கு தள்ளிடும். நம்ம வாழும்போது நமக்கான ஒரு கட்டுப்பாடு, நேர்மையான செயல்பாடும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நம்ம தொடர்ந்து கடைபிடிக்கணும். இந்த மாதிரி நம்ம அதை கடைபிடிக்கிறதுனால சுய அன்ப பழக்கத்துல இருந்து நம்ம அதுல இருந்து முற்றிலும் வெளியே வர முடியும். செவன்த் ஒன், கன்சல்ட் டாக்டர். மருத்துவரை அணுகிறது. கடைசியா உங்களுடைய வாழ்க்கையில சுய இன்ப பழக்கத்தை நிறுத்துறதுக்கு உங்களுடைய முயற்சி சரிவர உங்களுக்கு பயனளிக்கல அப்படின்னு நீங்க நினைச்சா அதுக்கான மருத்துவரை நீங்க அணுகலாம். டாக்டரை அணுகிறனால நீங்க இந்த சுய இன்ப பழக்கத்துல இருந்து உங்களால முற்றிலும் வெளியே வர முடியும். இந்த மாதிரி டாக்டர் அணுகிறது நமக்கு தயக்கமா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சா ஒரு பொது நல மருத்துவரை கூட நீங்க அணுகலாம். அப்படி அந்த டாக்டர் நம்ம அணுகிறனால அந்த டாக்டர் கிட்ட இருந்து நமக்கு நிறைய யோசனைகளும் ஐடியாக்களும் நமக்கு சொல்லுவாரு. அதை நம்ம ஃபாலோ பண்ணும்போது இந்த மாதிரி விஷயத்துல இருந்து முழுவதுமா வெளியே வந்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புகிறோம். நம்ம சொன்னதை கேட்டு அதை நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்கள் லைஃப்பில் ஃபாலோ பண்ணும்போது இந்த சுய அன்பை பண்ணுற பழக்கத்திலிருந்து முழுவதுமாக வெளியே வந்துடலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு ஏதாவது உங்களுக்கு சொல்ல விரும்புனா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ஆன் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. வேற ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம்.